பீகார் தேர்தல்ல என்னென்ன வாக்காளர்கள் தான் ஆட்சியாளர்களை தீர்மானிக்கும். ஆமா அதான் மக்கள் பார்த்து குத்துனா மந்திரி, மாத்தி குத்துனா எந்திரி. இதுதான் ஜனநாயகம். வாக்காளர் தான் ஆட்சியாளர் தேர்ந்தெடுப்பாங்க. மக்கள் தான் ஓட்டு போட்டு ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்போம். இப்ப தலைகீழாக்கிட்டாங்க. எப்படி மாத்தி விட்டாங்க? அவங்க செலக்ட் பண்றாங்க வாக்காளர் வரதான். நீ யார் ஓட்டு போடணும்? வாக்காளரை செலக்ட் பண்றாங்க. அதுலயும் பீகார்ல ஒருத்தர் ஓட்டு போட போயிருக்காரு. சரி கரெக்டா 12 மணிக்கு போயிருக்காரு. ஓ ஓட்டு போட. சரி ஓட்டு போட போய் பேரை சொல்லியிருக்காரு. என்ன உன் பேர் என்னையா சொல்லியா? ஜஹால் சிங் ஜிங்கி. உனக்கு ஓட்டே கிடையாது, போயிரு. ஏன் இத்தனை வருஷமா போட்டேன்? இல்ல உனக்கு போ, முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு. ஆஹா. அவருக்கு பொறுத்துக்க முடியாம சரி லட்சுமி ஓட்டு போட்டிருக்கான்னு பாருங்க. எத்தனாவது வார்டு? 17வது வார்டு. 1 2 3 13 லட்சுமி இருக்கு. இன்சியலோட சொல்லு. அதான் எஸ் லட்சுமி. எஸ் லட்சுமியா? காலையில 7:15 வந்து ஓட்டு போட்டுட்டு போயிருச்சு. நிஜமாவா? ஆமாப்பா. போச்சு. என்ன போச்சு. என்ன ஆச்சு? இன்னைக்காவது பாப்போம் நினைச்சேன், வந்துட்டு போயிட்டு. என் லட்சுமியா? ஏன் உங்க வீட்டுக்குள்ள சண்டையா? என் ஒய்ஃப் தான். ஒய்ஃப் தானா? கோச்சுட்டு உங்க அப்பாவோட போயிருச்சா? இல்லங்க. வெளியூர் போயிருச்சா? இல்லங்க. வெளிநாடு போயிருச்சா? இல்லங்க. அப்புறம் ஏன் பார்க்க முடியலங்கிற? அவ செத்து 15 வருஷம் ஆச்சுங்க. அவ வந்து ஓட்டு போட்டு போயிருக்கா.